இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கைபேசி சேவை கட்டணம் விலக்கு. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு கைபேசி சேவை கட்டண விலக்கு அளிக்கப்படும். ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்ட் சேவைகளை இது உள்ளடக்கி இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். இந்த இக்கட்டான சூழலில் அவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் நாட்டின் முதன்மை தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களான செல்காம் டிஜி, மேக்சிஸ், டிஎம் யூனிஃபை, யூ மொபைல், எஸ் ஆகியவை அச்சலுகையை வழங்குகின்றன. நேற்று நடத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை அறிவித்தார். கட்டண விலக்கு தவிர பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சிம் அட்டைகளை இலவசமாக மாற்றி தருதல், புத்ரா ஹைட்ஸ் தற்காலிக நிவாரண மையத்தில் இலவச 5G இணைய சேவை உள்ளிட்ட உதவிகளையும் அந்நிறுவனங்கள் வழங்க முன்வந்துள்ளன. நிறுவனங்கள் அவ்வுதவிகள் மாறுபடலாம். அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அவற்றில் மாற்றம் செய்யப்படலாம் என்றார் அவர். இன மதவாத வெறித்தனம் சாதாரண மக்களிடம் இல்லை. தலை தூக்க காரணமே சைபர் ட்ரூப்ஸ்கள் தான். சித்திகாசம் சாடல். குறிப்பாக சமூக ஊடகங்களில் இதன் தாக்கம் கவலையளிக்கும் வகையில் உள்ளது. இதற்கு காரணம் எல்லோரும் நினைப்பது போல் பொதுமக்கள் அல்ல, மாறாக சைபர் ட்ரூப்ஸ் என இணைய துருப்புகளே. சமூக ஆர்வலர் என்ற வகையில் தாம் கண்காணித்தவரை இந்த சைபர் ட்ரூப்ஸ்களால் தான் இத்தனையும் நிகழ்வதாக அவர் தெரிவித்தார். இந்த சைபர் ட்ரூப்ஸ்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளால் பணத்திற்கு பணியமர்த்தப்பட்டு எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். எதிரிகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் விளைவித்து அரசியலில் அவர்கள் செல்லாக்காசாக்குவதே இவர்களின் வேலை. ஆனால் அவ்விலக்கை அடைய இன மத அம்சங்களை அவர்கள் ஆயுதமாக கையில் எடுக்கின்றனர். லிபரலிசம் எனப்படும் தாராளமய கொள்கை, LGBTQ கலாச்சாரம், இஸ்லாத்துக்கு எதிரான அம்சங்கள் போன்றவற்றை அவர்கள் தூண்டிவிடுகின்றனர். இதனால் சமூகமே போர்க்களமாகி விடுவதாக சித்திகாசிம் கூறினார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சொக்சோவில் பதிவு செய்ய முதலாளிகளுக்கு இறுதி வாய்ப்பு. நாடு முழுவதும் உள்ள முதலாளிகள் எந்தவொரு சட்ட ரீதியான விளைவுகளையும் எதிர்கொள்ளாமல் தாங்களாகவே முன்வந்து பெர்காசோ எனப்படும் சமூக பாதுகாப்பு அமைப்பில் பதிவு செய்து பங்களிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இணங்க தவறியவர்கள் மீது நிறுவனம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று பெர்காசோ குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்தார். இது பொது மன்னிப்பு காலத்தை நாங்கள் வழங்கும் போதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகள் மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதோடு சில சமயங்களில் மொத்த எண்ணிக்கையை இரட்டிப்பாகிறது என்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் என அவர் கூறினார். முதலாளிகள் அவர்களது தொழிலாளர்களை பெர்காசோவில் பதிவு செய்ய முன் வருவதற்கு பொது மன்னிப்பு ஏன் வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு புரியவில்லை. தொழிலாளர்களின் நலன்தான் மிகவும் முக்கியம் என நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமது அஸ்மான் கூறினார். 2029ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பெர்காசோவில் தங்கள் நிறுவனங்களையும் ஊழியர்களையும் பதிவு செய்ய தவறிய முதலாளிகளுக்கு மொத்தம் 11.91 மில்லியன் ரிங்கிட் அபராதத்திற்கான சம்மன்கள் வழங்கப்பட்டன. ஏற்கனவே வழங்கப்பட்ட 15,922 நோட்டீஸ்களின் மூலம் இந்த எண்ணிக்கை பெறப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 13,215 வழக்குகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டன. மேலும் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகள் கூட தொடர்ந்து பெர்காசோவுக்கு பங்களிப்புகளை செய்வதில்லை. AI செயலியை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களை 2 ரிங்கிட்டுக்கு விற்ற 16 வயது பையன் கைது. பெண்களின் புகைப்படங்களை AI உதவியுடன் ஆபாசமாக எடிட் செய்து அவற்றை சமூக ஊடகங்களில் தலா 2 ரிங்கிட்டுக்கு விற்று காசு பார்த்து வந்த சந்தேகத்தில் 16 வயது பையன் கைதாகியுள்ளார். ஜோஹர் குலாய் சுற்று வட்டாரத்தில் மாலை 5 மணிக்கு அவன் கைதானதை மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் M குமார் உறுதிப்படுத்தினார். ஆபாச புகைப்படத்தில் தனது முகத்தை ஒட்ட வைத்து எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலானதாக பாதிக்கப்பட்ட பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்தார். வலைதளவாசிகளுக்கு அப்படங்கள் விற்கப்படுவதையும் தாம் கண்டறிந்ததாக 18 வயது அப்பெண் கூறியிருந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் அவனை கைது செய்தனர். புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்யவும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவேற்ற அவன் பயன்படுத்திய கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது. தனது சமூக ஊடக பக்கத்திலிருந்து மற்றவர்களின் புகைப்படங்களை எடுத்து அவர்கள்
இதுபோல் ஏஐ நவீன தொழில்நுட்ப செயலியில் எடிட் செய்து வந்ததை அவன் போலீசிடம் ஒப்புக்கொண்டான். ஹட்டியாய் நகைக்கடை கொள்ளையில் சம்பந்தப்பட்ட மலேசிய ஆடவனுக்கு தாய்லாந்து போலீஸ் வலைவீச்சு. ஹட்டியாயில் செவ்வாய்க்கிழமையன்று நகைக்கடைகள் நிகழ்ந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட மலேசிய பிரஜை என நம்பப்படும் நபரை தாய்லாந்து போலீசார் தேடி வருகின்றனர். 61 வயதுடைய அந்த ஆடவர் காலை மணி 11:50 அளவில் பிளாசா ஹட்டியாயில் உள்ள நகைக்கடைகள் வாடிக்கையாளரை போல் நுழைந்து தனியாளாக நகைக்கடை கொள்ளையிட்டதாக வட்டார போலீஸ் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பியாவா செலமர்சி தெரிவித்தார். துப்பாக்கி வைத்திருந்த அந்த சந்தேக பேர் வழி 1.17 மில்லியன் ரிங்கிட் அல்லது 9 மில்லியன் தாய்லாந்து பாட் மதிப்புடைய நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றது அந்த நகைக்கடையில் இருந்த ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காணொலி மூலம் தெரிய வந்ததாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். இதற்கு முன் ஆயுதத்தை பயன்படுத்திய கொள்ளைகள் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் அந்த நபர் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி தப்பிச் சென்றதாக பியாவாட் தெரிவித்தார். கொள்ளை நிகழ்ந்த நகைக்கடையில் இருந்து சற்று தொலைவில் அந்த சந்தேக பேர்வழி பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மோட்டார் சைக்கிள் தடையியல் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. KLIA எக்ஸ்பிரஸ் KLIA டிரான்சிட் வழக்கம் போல் மீண்டும் சேவையில் ஈடுபட்டது. இதற்கு முன் தடைப்பட்ட KLIA ரயில் எக்ஸ்பிரஸ் மற்றும் KLIA டிரான்சிட் வழக்கம் போல் நேற்று மாலை 4 மணி அளவில் மீண்டும் சேவையை தொடங்கியது. KLIA எக்ஸ்பிரஸ் மற்றும் KLIA டிரான்சிட் மீண்டும் சேவையில் ஈடுபட்டு ஆக கடைசி விவரங்களை எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் சென்ட்ரிகான் பிரகத் நேற்று சமூக ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கேபிள் திருட்டு மற்றும் சிக்னல் அமைப்பு சீர்குலைவு சம்பவத்தை தொடர்ந்து KLIA எக்ஸ்பிரஸ் மற்றும் KLIA டிரான்சிட் மற்றும் ERL சேவைகளை பாதித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எங்கள் பயனர்களுக்கு வசதி செய்யவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேம்படுத்தவும் ERL உடனடி நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலாக்திங்கி, புத்ரஜயா மற்றும் சைபர்ஜயா நிலையங்களுக்கு இடையில் எதிர்காலத்தில் பயனர்களுக்கு உதவ இலவச ஷட்டில் பஸ் சேவையை தொடங்கியுள்ளதாக ERL மேலும் கூறியது. கூடுதலாக பாதுகாப்பு அதிகாரிகள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டு ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டு முக்கியமான உள்கட்டமைப்புகளை சுற்றி கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆடவரை மிரட்டி 18,000 ரிங்கிட் பணம் பறித்த 4 கும்பல் மீது பினாங்கில் குற்றச்சாட்டு. ஓர் ஆடவரை மிரட்டி 18,000 ரிங்கிட் பணத்தை பறித்ததன் பேரில் வேலைக்கில்லாத ஆடவர், மாணவர் உள்ளிட்ட 4 நபர்கள் நேற்று பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டை 4 மறுத்து விசாரணை கோரினர். போலீஸ் கைது செய்து விடும் என பயமுறுத்தி 55 வயது பிரபாகரனிடம் இருந்து 18,000 ரிங்கிட் பணத்தை அந்நால்வரும் மிரட்டி வாங்கியுள்ளனர். குளுகோர் ஜாலான் ஹிலாங் தேசா அயர்மாஸ் அடுக்குமாடி வீட்டில் மார்ச் 21ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு அக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம், பிறம்படி ஆகியவற்றில் குறைந்தது 2 தண்டனைகள் சேர்த்தே வழங்கப்படலாம். இவ்வேளையில் அந்நால்வர் மீது தனியாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கத்தரிக்கோலை பயன்படுத்தி சொந்த மகளை துன்புறுத்தியதாக தாய் மீது குற்றச்சாட்டு. தனது 11 வயது மகளை கத்தரிக்கோலை பயன்படுத்தி தாக்கியது உட்பட உடல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேகத்தின் பேரில் ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். 33 வயது அப்பெண் மதியம் 1:30 மணியளவில் கெடாவில் எங்சாங்கில் தனது நண்பரை பார்க்க சென்ற போது கைதானார். கங்கார் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் யஷரிஃபுடின் முகமது யூசுப் அதனை தெரிவித்தார். ஜித்ராவில் அச்சிறுமி படிக்கும் ஓர் ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியரால் அக்கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்தது. அடிக்கடி பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் சந்தேகம் கொண்டு அச்சிறுமியை தலைமை ஆசிரியர் விசாரித்துள்ளார். அவர்தான் அது குறித்து போலீசிலும் புகார் செய்ததாக யஷாரிஃபுடின் சொன்னார். கங்கார் துவாங்கு பவுசியா மருத்துவமனையிடம் இருந்து கிடைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையின்படி அச்சிறுமியின் கழுத்து, முதுகு, கால்கள், கைகளில் கடித்தது முதல் மீன் வெட்ட பயன்படுத்தப்படும் கத்திரிக்கோளால் தாக்கப்பட்ட காயங்கள் வரை கண்டுபிடிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக ஏப்ரல் 11ஆம் தேதி வரை அப்பெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நெடுஞ்சாலையில் MPV வாகனத்தை துரத்தி சென்ற கார் திடீரென நின்றதில் 3 வாகனங்கள் மோதிக்கொண்டன. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 308வது கிலோமீட்டரில் MPV வாகனத்தை துரத்தி சென்ற கார் ஒன்று திடீரென சாலையின் நடுப்பகுதியில் நின்றதை தொடர்ந்து
3 கார்கள் மோதிக்கொண்ட விபத்து நிகழ்ந்தது. குடும்பத்தில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வினால் இந்த வாகனத்தை துரத்தும் சம்பவம் ஏற்பட்டதாக தெரிகிறது. தனது தங்கை அவரது காதலனுடன் எம்பிவி புரோட்டான் எர்டிகா எம்பிவி வாகனத்தில் சென்றதை தொடர்ந்து அந்த வாகனத்தை துரத்தும் நடவடிக்கையில் ஹோண்டா சிட்டி காரை ஓட்டிய ஆடவர் ஈடுபட்ட போது இந்த விபத்து நிகழ்ந்தது. காலை மணி 10:46 அளவில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பில் தாங்கள் 2 புகார்களை பெற்றதாக கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது நஸ்ரி தாவூத் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாவிட்டாலும் விபத்திற்கு முன்னதாக குற்ற அம்சம் நடந்துள்ளதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார்.